ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறும்போது அது மதம்னு இங்கே சொல்லப்படுது. சரி, ஓகே, மதமாகவே இருந்துட்டு போகட்டும், ஆன் ரெக்கார்டு அது மதம் தானே. அப்போ ஒரு மதத்தில் கிறிஸ்தவராக மாறுறாரு. மாறினதை சட்ட ரீதியாக பதிவு பண்ண வேண்டியது ஒரு குடிமகனுடைய கடமை. ஆன்மீக ரீதியாக இதுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதனால ஒரு குடிமகனாக நம்முடைய கடமை. அப்போ நாம் போய் கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸில் போய் நான் இந்த மாதிரி மதம் மாறிட்டேன், நான் மதம் மாறிட்டதை பதிவு பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆஃபீஸரு உங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொல்கிறார். சரி, பேரை மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அப்போ பேரை மாற்றுங்கன்னு சொல்கிறார். பேரையும் நம்ம மாற்றிக்கிறோம், பைபிளில் இருக்க ஏதோ ஒரு பேரை வச்சு நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு ஊருக்கு நான் பேர் மாற்றிக்கிட்டேன், இதுதான் என்னுடைய பேர், இனிமேல் நான் மதம் மாறிட்டேன், பேர் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் ஏன் இந்த பழைய பேர்லாம் வச்சுக்கிட்டா அவங்க இயேசு ஒத்துக்க மாட்டாரா, வெள்ளைக்காரன் பேர் தான் வச்சுக்கணுமா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஒருத்தன் போனால் பேரை மாற்றுங்கிறான், இவன் என்னடா நான் பேரை ஏன் மாற்றிக்கிறேன்னு கேட்குறான். என்ன அவங்க பிரச்சனை? எதையாவது ஒரு நிலைப்பாடு எடுங்க. அடுத்து பேரை மாற்றுறதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவ பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. உலகத்தில் கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று இல்லவே இல்லை. இப்போ யோவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் யோவான் தான். இப்போ ஆபிரஹாம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்துலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் இருந்து அப்புறம் ஆபிரஹாம்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கெலாம் வேறு அர்த்தம். அவர் கல்தேய தேசத்தை சேர்ந்தவர், அவர் யூதர் கூட கிடையாது. பிறகு ஜேக்கப்னு இருக்குது, அந்த ஜேக்கப்புக்கு தான் இஸ்ரேல்னு கடவுள் பேரை மாற்றினார். ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் காடுங்கிற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அர்த்தத்தோடு அவர் பேர் மாற்றினார். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த மனிதனுடைய 12 பிள்ளைகள் தான் அவங்க இஸ்ரேல் தேசமாக மாறினாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்போ இஸ்ரேலுங்கிறதோ ஜேக்கப்புங்கிறதோ ஏப்ரஹாம், ஐசக் இந்த மாதிரி பேர்கள் எதுவுமே கிறிஸ்தவ பேர் இல்லை. அப்புறம் பால், திமோத்தி இதுவும் கிறிஸ்தவ பேர் இல்லை. அப்போலோ இதுவும் கிறிஸ்தவ பேர் இல்லை. கிறிஸ்தவ பேர்னு ஒன்று கிடையவே கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின பிறகு நாம் பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எந்த தேவையும் கட்டாயமும் இல்லை. ஒரு காலத்தில் நம்ம இந்திய தேசத்தில் ஒவ்வொரு சாதிக்கும் அல்லது ஒவ்வொரு வகுப்புக்குமான பெயர்கள் இருந்தன. இந்தந்த கேட்டகரிலாம் இப்படிப்பட்ட பெயர்கள் தான் வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப கீழ்நிலை மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய பேர்லாம் பார்த்திங்கன்னா குப்பை, மண்ணாங்கட்டி, அமாவாசை இப்படி இருக்கும். பெரிய ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜா, அந்த மாதிரி சில பெயர்கள்லாம் இருக்கும். அப்போ பெயர்களை வைத்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இந்தந்த வர்ணங்களை சேர்ந்தவர்கள் இந்தந்த பெயர்களெல்லாம் வைக்கக்கூடாது, இல்லை இந்த பெயர்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி போய் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், என்னுடைய மத மாற்றத்தை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கெசட்டில் போய் சொல்லும்போது அங்கே இருக்கிற அலுவலர்கள் நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக மாற்றிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பேர் மாற்றாமல் அவங்க ஒத்துக்கிறதே இல்லை. நான் 2-3 பேர் கூட போனேன். கூட போகும்போது நான் கேட்குறேன், சார் இந்தந்த பேர்லாம் இந்தந்த மதத்துக்கு சொந்தம்னு ஏதாவது கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, கைட்லைன்ஸ் இருக்கா, நீங்கள் எப்படி பேரை மாற்ற சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பதிலே வேறு டோனில் இருக்குது. சில நேரங்களில் நான் 2 அனுபவம் எனக்காக நான் போனதில்லை, 2 அனுபவம். என்னென்னா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கூட வந்திருக்கிறேன் நண்பர் அப்படின்னா, வெளியே போங்க, வெளியே நில்லுங்க, அவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆக நமக்கு உரிய பதிலை தருவதற்கு அங்கே அலுவலர்கள் தயாராகலை. மேலதிகாரிகளை சந்திப்பதற்கும் அங்கே வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் இல்லை. எனக்கு இல்லை, ஒரு வேளை அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு காலத்தில் இந்தந்த சமூக மக்கள் எல்லாம் இந்தந்த பெயர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அதையெல்லாம் உடைத்து விட்டு நாம் இன்றைக்கு சமதர்ம சமூகமாக சமுதாயமாக உருவெடுத்து விட்ட பிறகும் இந்த காலத்தில் இதே அரசு அதிகாரிகள் நீங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? அப்போ நீ இனிமேல் இந்த பெயரை வைத்து கொள்ளக்கூடாது என்கிற பழைய சனாதனத்தின் எச்சம் தானே அது. நான் கொஞ்சம் கடுமையாகவே இதை எதிர்க்கிறேன். பெயர் என் உரிமை என்று ஒரு புத்தகம் எழுதி கொண்டு வருகிறேன். சீக்கிரத்தில் அது எப்படி பெயர்னா என்ன, முதல் முறையாக எப்படி பேர் வச்சாங்க, அந்த பேரில் என்ன இருக்குது, அதனுடைய அடையாளம் என்ன, அதிகாரம் என்ன, அதனுடைய நீட்சி என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு நாம் இன்றைக்கு ஒரு மனிதனாக எனக்கு விருப்பப்பட்ட பெயரை நான் வச்சுக்கலாம். இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுருந்தாங்க, அது ஒரு கிறிஸ்தவ பெயர், நான் இந்துன்னு சர்டிஃபிகேட் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி ரிஜெக்ட் பண்ணிட்டார். வேறு ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் அவங்க ஃபுல் இந்து குடும்பம் தான், அவங்க கிறிஸ்தவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை.
பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஸ்டைலான ஒரு பேர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. அவள் 10th படிக்கும் போது பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ நான் வேறு ஒரு வேலையை அங்கே போனப்போ நான் கேட்டேன், சார் எனக்கு அப்துல் கலாம் ஐயா ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு நான் கலாம்னு பேர் வச்சா எங்களுக்கு முஸ்லீம் சர்டிஃபிகேட் தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன இந்த வேலை, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மை மறுத்து விட்டார்கள், தடுத்து விட்டார்கள். ஆக எங்கேயாவது நாம் நீதிக்காக குரல் கொடுக்கிறோம் என்றால் எனக்கு உரிமை இருந்தால்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்கிறது போல ஒரு தொனியை சொல்லுகிறார்கள். நாம் இதையெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. அது பைபிள் பேராக இருக்கலாம், பிப்ளிக்கல் நேம். கிறிஸ்டியன் நேம்னு அதை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. பிப்ளிக்கல் நேம், வேதாகம பெயர். ஏன்னா கிறிஸ்தவ நேம் தான் ஒன்றும் இல்லவே இல்லையே. இயேசுங்கிறதே கிறிஸ்தவ பெயர் கிடையாது, அது யூத பெயர் இல்லையா? அப்போ கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று இல்லாத போது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அவதார புருஷர்களை அந்த தலைவர்கள் அது போன்ற அவர்களை போன்ற அவர்களுடைய பெயர்களை நம்ம வச்சுக்கலாம், நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, சரியா? மற்றபடி பெயர்களை மாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இது குறித்து எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். பேரை மாற்றாமல் இருந்தால் நீ ஏன் இந்த இந்து பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறேன்னு கேட்குறாங்க ஒரு கூட்டம். பேரை மாற்றிக்கிட்டா ஏன் எங்கள் பேரெலாம் அவங்க இயேசுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த முன்ன போனால் முட்டுது பின்ன போனால் உதைக்குது அப்படின்ற மாதிரி முன்ன போனால் முட்டுறதும் பின்ன போனால் உதைக்கிறதுமாக ஒரு சமூக இழிவான ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்கிறது. அந்த கூட்டத்தை சமாளித்து தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது. வாழ்வோம், குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.